இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து குடமுழுக்கு பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதில் ஒரு பெரிய திருமுறைகளை வந்து மீட்டு கொடுத்தது வந்து ராஜராஜன் தான்ங்கிற வழக்கு உண்டு. இப்போ ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தமிழகத்தினுடைய ஆதிக்கத்தை கையில் எடுக்கிறதுக்காக வடக்கிருந்து வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆரியர்கள் சைவத்தினுடைய தலைமைப்பீடமாக விளங்குகின்ற சிதம்பரத்தையும் மாலியத்தின் தலைமைப்பீடமாக இருக்கக்கூடிய திருவரங்கத்தையும் நேராக கைப்பற்றி கொள்ளுகின்றார்கள். அப்புறம் இங்கே இருக்கிற ஆதிசைவர்கள், சிவாச்சாரிகள், பட்டாச்சாரியார்கள் இவங்கெல்லாம் வந்து பொருள் கொடுத்து அப்படி இப்படி இல்லைன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களாம் தன்மையப்படுத்திக்கிறாங்க, வந்து ஆரியப்படுத்திக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரியர்களை விட வந்து ஆரியத்தின் மீது பக்தியாவும் தமிழுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் இந்த ஆதிசைவர்கள் ஆகிய சிவாச்சாரியர்கள் தான். அதில் நல்லவர்கள் இருக்காங்க, ஏன்னா இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு குடமுழுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஓதுவாரை கூப்பிட்றது கிடையாது. ஒரு புலவர் வந்து நேர்முகவரணை பண்ணுவார், அந்த நேர்முகவரணை பண்ண விடுறது கிடையாது. இவங்களே மைக் எடுத்துக்கிறது. எவ்வளவெல்லாம் வந்து தமிழை தடை செய்ய முடியுமோ அந்த வேலையை வந்து இந்த ஆதிசைவர்கள், இவர்கள் வந்து உண்மையிலேயே ஆரியர்கள் கிடையாது. இவங்க வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே குபகாயத்துக்குள்ளே இருந்த பிள்ளைமார்கள், ஓதுவார்கள், தேசிகர்கள், அதுபோல் முதலியார்கள், இப்படிப்பட்ட பிரிவினைக்குள்ளே இருந்து வழிபாட்டுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய தமிழுக்கு எதிரானவர்களாக அவர்களை விடவும் இவர்கள் வந்து தங்களை காட்டிக்கொள்ளுகின்றார்கள்.